வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 2013ஆம் ஆண்டில் நடந்த பொதுத்தமிழ் கொஷின் பேப்பர்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் என்னென்னா, உடம்பிடை தோன்றி நொன்றை அறுத்ததன் உதிரம் ஊற்றி அடல் உரச்சுட்டு வேறோர் மருந்தினால் துயரம் தீர்வர். இந்த தொடரை கொடுத்துட்டு இது யாருக்குரியவர்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் கம்பர். பிள்ளைத்தமிழ் என்ற பெயரில் ஒரு தனி நூலினை செய்த முதல் ஆசிரியர் யார்? ஒட்டக்கூத்தர். திருமங்கையாழ்வார் சொல்லணில் அமைத்து பாடிய நூல் எது? திருவெழுக்கூற்றறிக்கை. வீரமாமுனிவர் இயற்றியுள்ள 5 இலக்கணங்களை கூறும் இலக்கண நூல் எது? தொன்னூல் விளக்கம். இரும்பும் தன் கையில் என்றான் என பாடியவர் ஔவையார். பாவை நூல்களில் காலத்தால் முற்பட்டதாக கருதப்படும் நூல் எதுனா திருப்பாவை. காந்திமதியின் வருகை பருவத்து பாடலுக்காக வைரக்கடுக்கனை பரிசாக பெற்ற புலவர் யார்? அழகிய சொக்கநாதர். காந்திமதியின் வருகை பருவத்து பாடலுக்காக வைரக்கடுக்கனை பரிசாக பெற்ற புலவர் யார்? அழகிய சொக்கநாதர். சைவராக இருந்தும் சமண காப்பியமான சீவக சிந்தாமணிக்கு உரை எழுதியவர் யார்? நச்சினார்க்கினியர். நச்சினார்க்கினியர் ஒரு சைவர், இருந்தாலும் சமண காப்பியமான சீவக சிந்தாமணிக்கு உரை எழுதியிருக்காரு. கீழ்காண்பவர்களுள் எவர் திருக்குறளுக்கு உரை எழுதவில்லை? யாருக்குன்னா அடியார்க்கு நல்லார். இவர் ஒரு புராணத்துக்கு இவர் உரை எழுதியிருப்பார். நச்சர், திருமலையர், தாமத்தர் இவங்க 3 பேர் திருக்குறளுக்கு உரை எழுதியிருப்பாங்க. ஆட்சிக்கும் அஞ்சாமல் யாவரேனும் ஆள்கவென துஞ்சாமல் தனது நாட்டின் மீட்சிக்கு பாடுபடுவன் கவிஞனாவான் என்று பாடியவர் யாருன்னா முடியரசன். அதாவது ஆட்சிக்கு பயப்படக்கூடாது, யாரோ நம்மளை திட்டுவாங்கன்னு பயந்துக்க கூடாது, நாட்டினுடைய மீட்சிக்கு பாடுபடுவன் யாருன்னா என்று பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க? முடியரசன். கோவலன் பெட்டல் என வழங்கப்படும் இடம் எதுனா கோவலன் கொலைக்களப்பட்ட இடம். கோவலன் பெட்டல்னா கோவலன் கொலை செய்யப்பட்ட இடம்னு சொல்லியிருப்பாங்க. பாரதிக்கு மகாகவி என்ற பட்டம் கொடுத்தவர்னா யார்? வா ராமசாமி. பொருந்தா இணையை தேர்ந்தெடுத்து சொல்லுது. அதாவது ஓரெழுத்து ஒரு சொல் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அது 42 இருக்கும். தொன்னூல் விளக்கத்தில் நன்னூலார் பாடி சொல்லியிருந்திருப்பார். 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் இருக்குன்னு. அதை நல்லா பார்த்துக்கோங்க. மா அழகு, மீனா உயர்ச்சி, மூனா மூப்பு. இதில் பொருந்தாததுன்னா மை மீன்ஸ் நோன்பு ஏதோ வரும், அன்பு ஏதோ வரும்னு நினைக்கிறீங்க. புக்கில் செக் பண்ணிக்கோங்க. ஏழையின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே எரிகின்றன. இந்த கவிதை வரிகளை பாடியவர் யாருன்னா வள்ளிக்கண்ணன். வெப்பத் தடுகளத்து வேலங்களாயிரமும் கொப்பத் தொருகளிற்றில் கொண்டேன். இவ்வரிகள் யாரை குறிப்பிடுகின்றன? ராஜேந்திரன். நகல்வல்லார் அல்லார்க்கு மாஞாயிறு நாளாம் பகலும் பார் பட்டன்றிருள். இக்குறள் இடம்பெற்றுள்ள இயல் எதுனா இல்லறவியல். செய் என்னும் வேர்ச்சொல்லின் வினையாளனை பெயர்களை தேர்ந்தெடுக. செய்தவன். சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடர் எழுதுக. கல்லார்க்கும் கற்றார்க்கும் களிப்பருளும் களிப்பே. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். இறப்பு நிகழ்வெதிர் வென்னும் முக்காலமும் திறப்பட உரைப்பது குறத்தி பாட்டே. இதுதான் சரியான லைன். பெற்றதை வழங்கி வாழும் பெருங்குணம் பெறுதல் இன்பம். இதுக்கடுத்து வினாவை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்கிறாங்க. பெற்றதை வழங்கி வாழும் பெருங்குணத்தால் பெறுவது எது? அதுதான் கரெக்டான கொஷின். பொருந்தாத இணையை கண்டறிக. தினம்னா நாள், நெருநல்னா நேற்று, மாறன் மன்மதன். சலவர் மீன்ஸ் பகைவர் வரும்னு நினைக்கிறேங்க. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. வேர்ச்சொல் எதுனா பற்று. நான்மணி மாலை என்ற சொற்றொடர் குறிப்பிடுவது எதுனா முத்து, பவளம், மரகதம், மாணிக்கம். முத்து, பவளம், நம்ம வைரம் நினச்சிப்போங்க, ஆனால் வைரம் வராதுங்க. முத்து, பவளம், மரகதம், மாணிக்கம். சீரா புராணத்தில் தீர்க்க தரிசனத்தை கூறுவது நுபுவத்து காண்டம். அதாவது ஒவ்வொரு புராணத்துலேயும் வர காண்டங்களாகட்டும், இல்லைன்னா காதைகளாகட்டும், பாடல்களினுடைய எண்ணிக்கை, அதில் என்னென்ன புக்கில் மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் நல்லா தரவாக பார்த்துக்கோங்க. அது நம்ம அடுத்தடுத்து வேறு வீடியோவில் பார்க்கலாம். சீரா புராணத்தில் தீர்க்க தரிசனத்தை கூறுவது நுபுவத்து காண்டம். வல்லைக்கு உறங்கும் வளநாடா வல்லை என்பதன் பொருள் யாது? நெல் குத்தும் போது பெண்கள் பாடும் பாட்டு. மானுட பிறப்பினுள் மாதா உதரத்து ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும் என்ற
உயிரியல் தொழில்நுட்பத்தை அறிவுறுத்தும் நூல் எது? திருவாசகம். ஆர்ப்பறவை அணிதிகழும் மணிமுறுவல் அரும்பறவை இப்பாடலடியில் அமைந்துள்ளவாறு பின்வருவனவற்றுள் எது தவறானதுன்னு கொடுத்துட்ருக்காங்க. இதில் என்ன இல்லை, இதில் கொடுத்துருக்கிறதுல என்ன தப்பாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. சீர் முனை அமைந்துள்ளதா, சீர் ஏய்பு, கீழ் எதுவாய் முனை அமைந்துள்ளது, சீர் முரண் மட்டும் இல்லை, முரண்னா இருக்கு இல்லை அந்த மாதிரி மாறி மாறி வருதுங்க. இதில் இது மற்றதெல்லாம் அமைஞ்சிருக்கு. தனி வாக்கியம் குறித்து கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? ஒரு எழுவாய் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட எழுவாய்கள் ஒரே பயனிலையை கொண்டு முடிஞ்சிருக்கணுங்க. ஒரு சென்டென்ஸ் எடுத்தால் அது கம்ப்ளீட் ஆயிடணும் ஃபுல்லாக. அதுக்கு பேர் தான் தனி வாக்கியம். திருவள்ளுவர் தோன்றிடாவிட்டால் தமிழன் என்னும் ஒரு இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது. திருக்குறள் என்னும் ஒரு நூல் தோன்றிடாவிட்டால் தமிழ்மொழி என்னும் ஒரு மொழி இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது என்று கூறியவர் யார்? கி.ஆ.பெ.வி. கி.ஆ.பெ.வி. தெண்டன் இட்டது வள்ளுயிர் திண்டிறல் புலியே. இத்தொடரில் திண்டிறல் என்னும் சொல்லிற்கு பொருள் என்ன, மீனிங் என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்கே உறுதியானது, திண்டிறல்னா உறுதியான. அவ்வளோதாங்க. 30 கொஷின்ஸ் நல்லா பார்த்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.